தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட 108 தற்காலிக சிற்றூழியர்களையும் மீண்டும் பணியில் இணைத்துக் கொள்வதற்கு கல்முனை மாநகர சபை தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற சபையின் விசேட அமர்வின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக மாநகர சபையின் மேயர் சிராஜ் மீரா சாஹிப் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மாநகர சபையின் தீர்மானம் தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அறிவிப்பதற்கான ஒழுங்குகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண ஆளுநரால் அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்திற்கு அமையவே கல்வி தகமையை சுட்டிக்காட்டி குறித்த சிற்றூழியர்கள் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தனர். இதனை கண்டிக்கும் வகையில் நேற்றும் இன்றும் கல்முனை மாநகர சபையின் தற்காலிக சிற்றூழியர்கள் எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். சில ஊழியர்கள் தம்மை மீண்டும் பணியில் அமர்த்துமாறு வலியுறுத்தி மாநகர சபையின் கூரை மீதேறி இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இவர்களது கோரிக்கை நியாயமானது என்பதால் இன்று கூடிய மாநகர சபை அவர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவதற்கு அங்கீகாரம் வழங்கியதாக மாநகர மேயர் சிராஜ் மீரா சாஹிப் கூறினார். சுற்று நிரூபம் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்யுமாறு கிழக்கு மாகாண ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. முறையற்ற கழிவுப் பொருள் முகாமைத்துவம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல சந்தர்ப்பங்களிலும் சுட்டிக்காட்டியது. மதுனாகலவில் உரிய முறையில் கழிவுப் பொருட்கள் அகற்றப்படாமை, கந்தளாய் ஆதர வைத்தியசாலையில் உரிய முறையில் குப்பைகள் அகற்றப்படாமை, கண்டி நகர சபையில் உரிய முறையில் குப்பைகள் அகற்றப்படாமை. சுகாதாரமான வாழ்விற்கு நாம் அனைவரும் புத்தி சாதுரியமாக சிந்தித்து செயற்படுவது முக்கியமானதல்லவா? நீங்கள் இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு தொடர்வது சக்தியின் தேடலில். மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு அதற்கான தீர்வை வழங்குகின்ற அதிகாரிகளுக்கு சமூகத்தில் நன்மதிப்பு ஏற்படும். மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் புது முன்மாரிச்சோலை 37ஆம் 38ஆம் கிராம மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினையை நிவர்த்தி செய்த அதிகாரிகள் பாராட்டுக்குரியவர்கள். இந்த கிராமங்களில் நீண்ட காலமாக நிலவிய மின்சார பிரச்சினை தொடர்பில் சக்தியின் தேடல் அண்மையில் சுட்டிக்காட்டியிருந்தது. தேடலின் கோரிக்கைக்கு செவிசாய்த்த அதிகாரிகள் இந்த பகுதி மக்களுக்கு மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான முதற்கட்ட பணிகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த கிராமத்துக்கு நாங்கள் மிக குடியேற்றப்பட்டு இப்போது 13 ஆண்டுகள் ஆகிறது. ஆகியும் எங்களுக்கு போதிய அளவு மின்சாரங்கள் இல்லாத பற்றாக்குறையில் நாங்கள் மக்களாகிய நாங்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தோம். இப்போது எங்களுக்கு மின்சாரம் போதிய அளவு கிடைத்துள்ளது. மக்களுக்காக முன்வந்து குரல் எழுப்பிய சக்தியின் தேடலின் சமூக பணி தொடர்பிலும் கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். காலமாக மின்சாரம் இல்லாமலுக்கு இருந்ததுக்காக இப்ப சக்தியின் தேடலால மின்சாரம் எங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். கரண்ட் இல்லாம நாங்க கடும் கஷ்டப்பட்டோம். யானை காவல் படிக்கும் பிள்ளைகளுக்கு மின்சாரம் இல்லை. அதால சக்தியின் தேடலால் எங்களுக்கு எடுத்து தந்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தமது கிராமங்களில் காணப்படுகின்ற ஏனைய பிரச்சனைகள் தொடர்பிலும் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையே தடைகளாக உள்ளது. பாதைகள் அபிவிருத்தி இல்லை. இதுபோல் வாய்க்கால்கள் திருத்தங்கள் இல்லாமல் குடிநீர் வசதிகள் இல்லாமல் இருக்கின்றோம். இந்த பிரச்சனையை கவனத்துக்கு எடுத்து எங்கள் பிரச்சனை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அபிவிருத்தியின் நிழல் புது முன்மாரிச்சோலை 37ஆம் 38ஆம் காலனிகளிலும் படர வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாகும். இந்த கிராமங்களில் நிலவுகின்ற அனைத்து குறைபாடுகளும் நிவர்த்தி செய்யப்படும் வரை சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன். இந்தியாவின் பஞ்சாப் கிரிக்கெட் சங்க தலைவர் IS பிரிந்த்ரா இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு இன்று சவால் ஒன்றை விடுத்தார். 2010ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு விஜயம் செய்தபோது பந்தய முகவர் ஒருவரின் பெண் பிரதிநிதி ஒருவர் இந்திய வீரர் ஒருவருடன் ஓர் இரவை கழித்தார் எனும் தகவலை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எவ்வாறு நிராகரிக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அந்த தகவலை நிராகரித்தாலும் இந்திய கிரிக்கெட் ஊடக பேச்சாளர் அது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார் எனவும் பிந்த்ரா கூறுகின்றார். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மின்னஞ்சல் மூலம் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்தினை பகிர்ந்து கொண்டார். நீங்கள் உங்களின் பிரத்யேக இணையதளத்தில் வெளியிட்ட கருத்தை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நிராகரித்தது. உங்களுடைய குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்த சாட்சிகள் உள்ளனவா? இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எனது குற்றச்சாட்டுகளை நிராகரித்ததை நான் கண்டு வியப்படையவில்லை. இரகசிய காப்பு ஒப்பந்தத்தை கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் நிறுவனமும் இந்திய கிரிக்கெட் சபையும் உண்மை வெளிவராது என்பதை அறிந்துள்ளன. இந்திய கிரிக்கெட் சபையோ அதன் தலைவரோ அதன் ஊடக பேச்சாளரோ 3 நாட்களுக்கு முன்னர் நான் எழுப்பிய குற்றச்சாட்டை இதுவரை நிராகரிக்கவில்லை என்பது முக்கியமான விடயமாகும். எனது கருத்து லண்டன் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான போது இந்திய கிரிக்கெட் சபையின் ஊடக பேச்சாளர் வாய்ச்சவாடல் விட்டிருந்தார். குறித்த பெண்ணை சம்பந்தப்பட்ட வீரரின் முகவராக இணைப்பதற்கே அவர் அப்போது முயற்சித்திருந்தார். அவர் அந்த வீரரின் முகவராக இருந்தாலும் மறுநாள் போட்டியொன்று இருக்கின்ற போது இரவு 10 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4:30 மணி வரை அந்த பெண் அந்த வீரரின் அறையில் இருக்க முடியுமா என்பது குறித்து எதுவும் கூறப்படவில்லை. இந்த நிலைமையின் கீழ் சுயாதீன நிறுவனம் ஒன்று நடுநிலைமையான விசாரணையை நடத்துமாயின் சகல விடயங்களையும் ஒப்புவிக்க நான் தயார் என்பது மாத்திரமே நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சான்றாகும். அதேபோன்று நான் தவறிழைத்திருந்தால் கிரிக்கெட்டுடன் இருக்கின்ற சகல தொடர்புகளையும் விட்டு விலகி கிரிக்கெட் நிர்வாகத்தில் நான் வகிக்கின்ற சகல பதவிகளில் இருந்தும் விலகுவதற்கு தயாராக உள்ளேன். அதேபோன்று நான் கூறிய விடயங்கள் உண்மை என நிரூபிக்கப்பட்டால் இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு பிரிவு தயார்படுத்திய அறிக்கையை கிடப்பிலிட்ட கிரிக்கெட் நிறுவனமும் இந்திய கிரிக்கெட் சபை அதிகாரிகளும் விலகுவதற்கு இணங்க வேண்டும். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இந்த அறிக்கையை சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் எந்த அதிகாரியிடம் வழங்கியது? இது தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை அளித்த பதிலை உறுதிப்படுத்தக்கூடிய எழுத்து மூல அல்லது இதற்கு இணையான ஆவணம் ஏதும் உண்டா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சிகளின்றி நான் இவ்வாறான கடுமையான குற்றச்சாட்டை வீரருக்கு எதிராகவோ அல்லது அதிகாரிக்கு எதிராகவோ முன்வைப்பேன் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த அறிக்கை ICCயின் எந்த அதிகாரிக்கு கையளிக்கப்பட்டது என்பது பாரதூரமான பிரச்சனை அல்ல. இந்த இரகசியம் அம்பலமான ஒன்று என அந்த நாட்களில் ICCயின் சகல அதிகாரிகளுக்கும் தெரியும். அதன் காரணமாகவே இந்த சம்பவம் கூடுதல் கவனம் செலுத்தப்படக்கூடிய ஒன்றாக மாறியது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இந்திய கிரிக்கெட் சபையின் அழுத்தத்துக்கு கீழ்ப்படிந்துள்ளது என்பதை வெளிப்படுத்தும் வேறு சம்பவங்கள் ஏதும் உண்டா? அதனை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தான் பகிரங்கப்படுத்த முடியும், நான் அல்ல. நான் கூறுவதற்கு ஒன்றுதான் உள்ளது. ஹோட்டலில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் இறுதியில் 2 கிரிக்கெட் நிறுவனங்களின் அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் அடிமையாக இருந்தனர். 7வது சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரின் முதல் சதம் அடித்த வீரர் என்ற சிறப்பை இந்தியாவின் ஷிகர் தவான் பெற்றுக் கொண்டார். இங்கிலாந்தில் இன்று ஆரம்பமான இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்திய மற்றும் தென் அமெரிக்க அணிகள் மோதுகின்றன. இது தொடர்பான தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இன்றைய இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.